தொடர்ந்து 10 வருஷ காலமா நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கிறவர் தான் இனியும் 5 வருஷம் வரணும்னு சொன்னாலே அது மோடிஜி மட்டும்தான். அவருக்கு எதிராக இப்போ களத்துல வேற யார் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. ராகுல் காந்தி இருக்காரு. ராகுல் காங்கிரஸ் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 2 தடவை நம்ம மோடிக்கு சான்சஸ் கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு தெரியும் அப்போ பெட்ரோல் விலை என்ன இருந்தது, சிலிண்டர் விலை என்ன இருந்ததுன்னு, இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அடிக்கிட்டே போனோம்னா இவன் மாற்று கட்சிக்காரன், அதனால இவன் ஒரே தரப்பா பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் வருமே தவிர ஓட்டு போடுற வேலட்டே க்ளோஸ் பண்ணி தாங்க வச்சிருக்காங்க. நீங்க மைக் போட்டு கேக்குறீங்க. பிஎம்மோட பையங்கிற ஒரே ஒரு இதை வச்சுக்கிட்டு அமைச்சர் ஆயிட்டு ஒரு மத்திய அரசை பார்த்து உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்காரு. இல்ல நீங்க இப்ப நாளைக்கு திறக்க போறீங்களே உங்க அப்பாவோட தாத்தாவோட சமாதி, அதுக்கு யார் அப்பா வீட்டு காசு செலவு பண்ணிருக்கீங்க? பேனா வைக்கன்னு சொன்னீங்க, அதுக்கு யார் அப்பா வீட்டு காசு செலவு பண்றீங்க? இல்லைங்க போறாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் யார் பெட்டரா இருக்கும், காங்கிரஸா இல்ல பிஜேபியா? டைரக்டா கேட்கறேன், மோடியா ராகுலா? மோடியா ராகுலாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எந்த ஆட்சி வந்தாலுமே அதுல அதுல அடிபடுறது நம்ம தான். ஓட்டு போடுறேன். கான்ஸ்டிடியூஷன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த கட்சி மேல நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா கிடையாது. அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது தாமரை மலர வைக்கின்றாரு. நீ நல்லது செஞ்சால மக்கள் ஓட்டு போடுவோம், அதே மலர வைக்கணும். அவர் நல்லதுதான் செய்யற, நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அந்த விதத்துலதான் இருக்கு. குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. குறை சொல்லக்கூடிய ஆட்சி நடத்துறீங்க இல்லங்கிறத மக்கள்கிட்ட கேட்கணும்ல. நீங்களே பெருமையா சொல்லிக்கிட கூடாது. இதுல காங்கிரஸ்கா பிஜேபி உங்க ஓட்டு யாரு காசு பண்ணுவீங்க? பிஜேபி தான். ஒய்? பிகாஸ் தமிழ்நாட்டுல சொல்றீங்களா ஆல் ஓவர் இந்தியா? ஓவராலும் தமிழ்நாட்டுல கேட்கறேன். தமிழ்நாட்டுலன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாமலை சார். இப்போ 2004 தான் கேஸ் ஏற்றா சொல்லிட்டு இப்ப இருக்கிற பிஜேபி போராடினாங்க. கேஸ் விலை, பெட்ரோல் விலை எல்லாம் ஏறிடுச்சு. இதை பத்தி இப்ப இருக்கிற பிஜேபி போட மாட்டேன். ஒரு பப்ளிக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோடி வரணும்னு ஆசைப்பட்டாருன்னா கேஸோட விலை 200 ரூபா ஆக்க சொல்லுங்க. பெட்ரோலோட விலை 40 ரூபா ஆக்க சொல்லுங்க. டீசலோட விலை 30 ரூபா ஆக்க சொல்லுங்க. ஏன்னா அது சொல்லிதான் அவர் ஆட்சியிலேயே உட்காந்துருக்காரு. அதை சொல்லிட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.